Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நம்ம Predict Your College 2025 அப்படிங்கிற கைடு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. எல்லாருமே பாசிட்டிவ் தம்ஸ் அப் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், இது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் விளக்கம் கொடுக்க போகிறோம். இந்த கைடை வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா All India quota seats 15% seats in all government medical colleges வந்துரும். mcc.nic.in வெப்சைட்டில் கண்டக்ட் பண்ணுறது. 100% seats in all AIIMS, JIPMER, AFMC வந்துரும். 100% seats in deemed universities வந்துரும். 100% seats in central institution, ESIC, IP ward quota இதெல்லாம் வந்துரும். அதே போல் ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 85% seats in all state government colleges வந்துரும். ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் 100% seats in private medical college வந்துரும். 100% seats in private university வந்துரும். இந்த நம்ம கைடில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 எய்ம்ஸோட 2024 கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் கட் ஆஃப் ரேங்கை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மார்க்ஸை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, பட் அந்த ரேங்கை வச்சு எந்த எய்ம்ஸ் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 2 ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்காலோட ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப், ஸ்டேட் கோட்டா அதாவது இன்டர்னல் கட் ஆஃப், இது ரெண்டுமே போட்டு ரேங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் ஜிப்மர் பற்றியும் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் ரேங்கை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஏஎஃப்எம்சி பூனேக்கு நம்ம இதில் கவர் பண்ணல. காரணம் என்னென்னா அது டாப் 500 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து அதற்கான ப்ரொசீஜர் தனி, அதை நம்ம வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 57 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஆல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சீட்ஸ் எல்லாத்தையுமே எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் தான் ஃபில் பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாட்டில் 13ம் புதுச்சேரியில் 3ம் இருக்குது. இந்த 13+3க்கான 16 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கான ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் கட் ஆஃப் ரேங்க் ஆல் இண்டியா கோட்டாக்கு என்னங்கிறது இந்த புக்கில் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கூட பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் கடைசி ரவுண்டுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்ததும், தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்ததும் என்ன காலேஜ் கிடைக்குங்கிறது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். 7.5க்கும் போட்டிருக்கோம், 92.5 போட்டிருக்கோம். இதில் 92.5, 7.5ல் எவ்வளோ சீட்ஸ் ஒவ்வொரு காலேஜுக்கும் இருக்குங்கிற டீட்டெயிலும் நம்ம இதில் கொடுத்துட்டோம். அடுத்து இஎஸ்ஐ கேகே நகருக்கு நம்ம கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க் ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்குது. நம்ம இதில் இப்போதைக்கு பிடிஎஸ் கவர் பண்ணலை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுத்தாச்சு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த 4 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ்க்குமே நம்ம வந்து கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் நம்ம கவர் பண்ணி இந்த மாதிரி கட் ஆஃப் ரேங்க், கட் ஆஃப் மார்க் கேட்டகரி வைஸ் நம்ம போட்டாச்சு. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவும் போட்டாச்சு. அதே போல் ஸ்டேட் கோட்டாவுக்கும் கட் ஆஃப் மார்க், கட் ஆஃப் ரேங்க் போட்டோம். இந்த கைடு இருந்தால் நீங்கள் பல பேருக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சீட்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு, என்ஆர்ஐ சீட்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸு, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். அண்ட் சீட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளுக்கும் 63 மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கும். 36 அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐ கேகே நகர் சென்னை, 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான எம்பிபிஎஸ் கல்லூரிகளுக்கான சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ டோட்டல் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் அந்த கட் ஆஃப்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், 92.5%க்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் 90 சீட்ஸு, அதே 7.5%க்கு 7 சீட்டு. இந்த மாதிரி காலேஜ் வைஸ் உங்களுக்கு 7.5க்கு இப்போ வந்து பாருங்கள், ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெருந்துறையில் ஸ்டேட் கோட்டாவுக்கு 92.5க்கு டோட்டல் சீட்ஸ் 81 வருது. 7.5க்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு 4 சீட் வருது. இதே போல் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் நம்ம அதே கல்லூரிகளுக்கு கொடுத்துருக்கோம். ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப்னு பார்க்கும்போது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் தெளிவாக டேபிள் போட்டு கொடுத்தாச்சுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த புக்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.